நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். MAG TNPSC அகாடமியிலிருந்து முனைவர் மா. விஜய் அலெக்சாண்டர். நவம்பர் மாதம் 24ஆம் தேதியின் முக்கியமான நடப்பு நிகழ்வுகளை காண்போம். உக்ரைன் மீது வீசிய ஒளியைப் போல 10 மடங்கு வேகத்தில் பாயக்கூடிய ஆரேஷ்னிக் ரக ஏவுகணையை கொண்டு அந்த நாட்டின் மீது மீண்டும் தாக்குதல் நடத்தப்படும் என்று ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புதின் எச்சரித்துள்ளார். தனியார் தொலைத்தொடர்பு நிறுவனங்களான ரிலையன்ஸ், ஜியோ, பாரதி ஏர்டெல், வோடபோன் ஐடியா ஆகிய மூன்றும் கடந்த செப்டம்பர் மாதத்தில் 1 கோடிக்கும் அதிகமான மொபைல் வாடிக்கையாளர்களை இழந்தன. எனினும் அரசுக்கு சொந்தமான BSNL நிறுவனம் சுமார் 8.5 லட்சம் மொபைல் வாடிக்கையாளர்களை கூடுதலாக சேர்த்துள்ளது. மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் பாஜக தலைமையிலான மகாயுதி கூட்டணி அமோக வெற்றி பெற்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. மொத்தம் 288 தொகுதிகளை கொண்ட இந்த மாநிலத்தில் பாஜக கூட்டணிக்கு 230 இடங்கள் கிடைத்துள்ளன. அதிகபட்சமாக பாஜக 132 தொகுதிகளை கைப்பற்றியுள்ளது. ஜார்க்கண்ட் சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா காங்கிரஸ் கூட்டணி அபாரமாக வென்று ஆட்சியை தக்கவைத்துள்ளது. மொத்தம் உள்ள 81 தொகுதிகளில் இக்கூட்டணிக்கு 56 இடங்கள் கிடைத்துள்ளன. பெண்களுக்கு எதிரான பாலியல் துன்புறுத்தல் தொடர்பான புகார்களுக்கு அரசு தனி இணையதளத்தை உருவாக்க வேண்டும் என சென்னை உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு அண்மையில் உத்தரவிட்டது. பணிக்கு செல்லும் பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை தடுப்பு சட்டம் கடந்த 2013ஆம் ஆண்டு கொண்டுவரப்பட்டது. மாநில மகளிர் ஆணையத்தினர் இந்த சட்டத்துக்கான வரைவு விதிகளை உருவாக்கி மாநில அரசிடம் வழங்கினர். கடன் அதிகரிப்பு, விளைச்சல் தேக்கம், போதிய சந்தை நடைமுறை இல்லாதது, விலைவாசி உயர்வு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளை விவசாயிகள் சந்தித்து வருவதாக உச்சநீதிமன்றம் சார்பில் அமைக்கப்பட்ட உயர்நிலை குழு தனது இடைக்கால அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. மேலும் விளைச்சல் பாதிப்பு காரணமாக கடன் தொகையை திரும்ப செலுத்த முடியாதது உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் கடந்த 1995ஆம் ஆண்டு முதல் 4 லட்சத்துக்கும் அதிகமான விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் தற்கொலை செய்து கொண்டிருப்பதாகவும் உயர்நிலை குழு தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது. வேளாண் மற்றும் கிராமப்புற மேம்பாட்டுக்கான தேசிய வங்கி அதாவது நபார்டு வங்கி புள்ளி விவரங்களின்படி 2022-23இல் பஞ்சாப் விவசாயிகள் பெற்ற கடன் ரூபாய் 73,673 கோடியாகவும், ஹரியானா விவசாயிகள் பெற்ற கடன் ரூபாய் 73,630 கோடியாகவும் உள்ளது தெரியவந்துள்ளது. ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா தலைவரும் அந்த மாநில முதல்வருமான ஹேமந்த் சோரன், அவரது மனைவி கல்பனா சோரன் மற்றும் ஹேமந்த் சோரனின் சகோதரர் வசந்த் சோரன் ஆகிய மூவரும் அமோக வெற்றியை பதிவு செய்துள்ளனர். இந்தியாவின் அந்நிய செலாவணி கையிருப்பு கடந்த 15ஆம் தேதியுடன் நிறைவடைந்த வாரத்தில் 65,789.2 கோடி டாலராக உள்ளது. மதுரை மாவட்டம் மேலூர் அருகே உள்ள அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் கனிம சுரங்கம் அமைக்க தமிழக அரசு அனுமதிக்காது என வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர் பி. மூர்த்தி உறுதிபட தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் முதல் பல்லுயிர் பாதுகாப்பு பகுதியாக அறிவிக்கப்பட்ட அரிட்டாப்பட்டி, அதை சுற்றியுள்ள பகுதிகளில் 5,000 ஏக்கர் பரப்பளவில் வேதாந்தா குழும துணை நிறுவனம் கனிம சுரங்கங்கள் அமைக்க மத்திய அரசு ஏலத்தில் அனுமதி அளித்ததை ரத்து செய்ய வேண்டும். மிகவும் தொன்மையான பாண்டியர் கால கல்வெட்டுகள், குடைவரை கோயில், தொல்லியல் சின்னங்கள், தமிழ் பிராமி எழுத்துக்களால் ஆன கல்வெட்டுகள் அமைந்துள்ள இந்த மலைப்பகுதியை பாதுகாக்கப்பட்ட பண்பாட்டு மண்டலமாக தமிழக அரசு அறிவிக்க வேண்டும் என வலியுறுத்தி கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மகளிர் விடியல் பயணம் திட்டத்தின் கீழ் அரசின் போக்குவரத்து கழக பேருந்துகளில் நாள்தோறும் 57 லட்சம் மகளிர் கட்டணமில்லாமல் பயணம் மேற்கொள்வதாக தமிழக அரசின் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மகளிர் விடியல் பயண திட்டம் மகளிர் வாழ்வில் விளக்கேற்றும் திட்டமாக அனைவராலும் பாராட்டப்படுகிறது. இந்த திட்டத்தால் ஒவ்வொரு பெண்ணும் மாதாந்திர செலவில் ரூபாய் 888 சேமிக்கின்றனர் என்பது தெரியவந்துள்ளது. 2024 அக்டோபர் 31ஆம் தேதி வரை ரூபாய் 9,143.70 கோடி அரசு செலவில் 570.86 கோடி பயண முறைகள்
மகளிர் கட்டணம் இல்லாமல் பயணம் மேற்கொண்டுள்ளனர். ஒரே நாளில் 57.07 லட்சம் மகளிர் பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். கேரள மாநிலம் வயநாடு மக்களவை தொகுதி இடைத்தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட கட்சியின் பொதுச் செயலர் பிரியங்கா காந்தி 4.10 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றார். 52 வயதாகும் பிரியங்கா தனது அரசியல் வாழ்க்கையில் முதல் முறையாக போட்டியிட்ட தேர்தல் இதுவாகும். கடந்த மக்களவை தேர்தலில் உத்தரப்பிரதேசத்தின் ரேபரேலி மற்றும் வயநாடு ஆகிய இரு மக்களவை தொகுதிகளில் போட்டியிட்ட ராகுல் காந்தி இரண்டிலும் வெற்றி பெற்றார். தனது குடும்பத்தின் கோட்டையான ரேபரேலி தொகுதியை தக்கவைத்த அவர் வயநாடு தொகுதி எம்பி பதவியை ராஜினாமா செய்ததால் அத்தொகுதிக்கு இடைத்தேர்தல் அறிவிக்கப்பட்டது. கோயில்களில் கைபேசி கொண்டு செல்வதற்கான படிப்படியாக செயல்படுத்த முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாக இந்து சமய அறநிலையத்துறை அமைச்சர் PK சேகர்பாபு கூறியுள்ளார். மத்திய அரசின் நிதி ஒதுக்கீட்டில் தமிழகம் புறக்கணிப்பு, இலங்கை கடற்படையால் தமிழக மீனவர்கள் கைது, மதுரை அருகே அரிட்டாப்பட்டியில் டங்ஸ்டன் கனிம வள அனுமதி உள்ளிட்ட பிரச்சனைகளை நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் தீவிரமாக எழுப்ப தமிழக எம்பிக்கள் திட்டமிட்டுள்ளனர். மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் வசிக்கும் தமிழர்களால் கேப்டன் என்று அழைக்கப்படும் தமிழ்ச்செல்வன் பாஜக சார்பில் சியோன் கோலிவாடா தொகுதியில் தொடர்ந்து 3வது முறையாக வெற்றி பெற்றுள்ளார். வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பராமரிக்கப்பட்டு வந்த குரங்கு குட்டி உயிரிழந்த விவகாரத்தில் அந்த குரங்கின் மருத்துவ சிகிச்சை மற்றும் உடல் கூராய்வு அறிக்கையை தாக்கல் செய்ய தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. பிரிட்டன் மன்னர் 3ஆம் சார்லஸ், அவரது மனைவி கமிலா ஆகியோர் அரசுமுறை பயணமாக இந்தியாவுக்கு அடுத்த ஆண்டு வரவுள்ளனர். பாகிஸ்தானின் பதற்றம் நிறைந்த கைபர் பக்துன்கவா மாகாணத்தில் அலிசாய் பாகன் ஆகிய இரு பழங்குடியினரிடையே நடந்த மோதலில் 37 பேர் உயிரிழந்துள்ளனர். நன்றி.